எல்லாருமே பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையாத்த அப்படின்னு பயந்து போய் இருக்காங்க. காவியாவும் அந்த சமயத்துல டாக்டர் வர்றாரு. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு குண்டடி பட்டிருக்கு, வயித்துல குண்டடி பட்டிருக்கு. ஆனா கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனா தான் இருந்தது. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா உங்களோட கையெழுத்து எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் அவர் உயிரை காப்பாற்றணும்னு நாங்க ஆபரேஷன் பண்ணிட்டோம். இப்போ நாங்க வார்டுக்கு மாத்திட்டோம், நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வேற குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு பயம் வேற. இந்திராவும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யார் இதை பண்ணுனது அப்படின்னு டென்ஷனா வேற இருக்காங்க. கரெக்டாங்க இந்திரா குழந்தை தூக்கிட்டு வர்றாங்க. கூடவே கௌதமும் வர்றாங்க. அந்த குழந்தைய பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. காவியா அந்த குழந்தைய வாங்கிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. ஏண்டா செல்லம், சாமி மாதிரி நீ வந்துட்டியடா, ரொம்ப நன்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கி, இத்தனை வருஷம் நீ வீட்டிலே இருந்த, என் பேரப்பிள்ளைன்னு தெரியாம நான் இப்படி கண்டுக்காம விட்டுட்டேனே, நீ மன்னிச்சிருடா செல்லம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த குழந்தைய கொஞ்சுறாங்க. ஜெயாவும் அதுக்கப்புறம் சந்திராவும் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. காவியா சொல்றாங்க, அம்மா அவகிட்ட கேளு, என்னாச்சு அவருக்கு என்னன்னு கேளு, குழந்தை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா அப்பதான் விஷயத்தையே சொல்றாங்க. நாங்க குழந்தைய காப்பாத்த போன இடத்துல அவரு இருந்தாரு, இதெல்லாம் செஞ்சது எல்லாமே கதிர் தான் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்றாங்க. ராகினி ஆஹா மாட்டிக்கிட்டான் போல இருக்கு கதிரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே செஞ்சது ரோஷினி கூட சேர்ந்து கதிர் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே பயங்கர கோவம் வருது ஜெயாக்கு. இல்ல என் பையன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் குண்டடி பட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இந்திரா. ஆனா இந்திரா ஷூட் பண்ணாங்கிற விஷயத்த இந்திரா சொல்லவே இல்லை. டாக்டரும் பேஷண்ட்டை பார்க்கலாம், நீங்க போய் பாருங்கன்னு சொன்னோடனே நேரா அங்க போறாங்க. கதிர் என்ன பண்றாருன்னா, இவங்க எல்லாமே வரதை பார்த்தோன்னே பேசாம படுத்திருந்தாரு. இவங்க எல்லாம் வரதை பார்த்தா ஐயோ அம்மா வலிக்குது அப்படி எப்படின்னு ஒவ்வொரு நடிச்சிட்டு இருக்காரு. ஏண்டா கதிர், இதெல்லாம் உண்மையா, குழந்தைய கடத்திருக்கியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. அச்சோ தெரிஞ்சு போச்சா உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு அது அப்படின்னு சொல்ல வரும்போதே ராகினி அப்படியே காலை பிடிச்சி கிள்ளி விடுறாங்க. டே இதெல்லாம் தெரியாதுடா, இவங்க ஒரு கெஸ்ல தான்டா சொல்லிட்டு இருக்காங்க, எதுவுமே ப்ரூவ் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அம்மா என்னம்மா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் குழந்தை கடத்தினா நான் என்ன சொல்லிட்டு போனேன் தெரியுமா காவியா கிட்ட, நான் உயிரோட வந்தா குழந்தையோட தான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன், நான் குழந்தைய காப்பாத்தான் போயிருந்தேன், நான் எந்த தப்புமே பண்ணல. டே நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், குழந்தை நீ கடத்திருக்க, என்ன தைரியம்டா உனக்கு அப்படின்னு ஜெயா சொல்றாங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, நான் இவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் அங்க போயிட்டேன், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே இந்திரா கேக்குறாங்க, அது எப்படி அந்த குடோன்ல இந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியணுமா, எங்களுக்கும் டிடெக்டிவ் இருக்காங்க, அவங்க சோர்ஸ்ல தான் நான் அங்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காவியாவும் இவங்க சொல்றத நம்புற மாதிரியே இல்ல, ஜெயாவும் நம்புற மாதிரியே இல்ல. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நான் குழந்தைய காப்பாத்த தான் போனேன், எனக்கு எப்படி குண்டாடிப்பட்டதுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமாம்மா, நான் குழந்தைய காப்பாத்த போயிருந்தம்மா, அப்பதாமா இந்திரா என்னை ஷூட் பண்ணிட்டா அப்படின்னு. என்னது இந்திரா ஷூட் பண்ணாளா அப்படின்னு எல்லாருமே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. இந்திரா சொல்றாங்க, ஐயோ நான் வேணும்னே ஷூட் பண்ணல, என் மேல கட்டையை ஒருத்தன் தூக்கி போட்டான், நான் அவனை தான் ஷூட் பண்ணேன், ஷூட் பண்ண பின்னாடிதான் தெரிய வந்தது அது கதிர் மாமானே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அவ பொய் சொல்றாமா, வேணும்னே தான் என்ன ஷூட் பண்ணா, நான் தூக்கி போட்டது என்னமோ இந்திரா மேலே இல்ல, இந்த குழந்தைய ஒருத்தன் தூக்கிட்டு போனா அவன் மேலதாமா தூக்கி போட்டான், இவ பொய் சொல்றாமா, எல்லாமே பொய், இவ வேணும்னே தான் என்ன ஷூட் பண்ணா, என்ன நம்பு காவியா, நீனாச்சும் நம்பு, குழந்தைக்கு நான் செயின்லாம் வாங்கி போட்டேன்ல, உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன், குழந்தை மேல எவ்வளவு பாசமா இருந்தேன், நான் மாறிட்டேன் காவியா, அம்மா நான் மாறிட்டேம்மா, என்ன நம்புங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை செஞ்சது எல்லாமே ரோஷினியும் நீங்களும் தான் மாமா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இந்திரா. ஆனா வாய மூடி இந்திரா, நீ தான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்திடுறாங்க ஜெயா இந்திரா மேல. இந்திரா தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்ட, காவியா என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொல்றத நான் நம்புறேங்க, இந்தாங்க குழந்தைய பாருங்கன்னு அப்படின்னு குழந்தைய கொடுத்துட்றாங்க. என் செல்லமே நீ வந்துட்டியாடா, உனக்காக தாண்டா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டேன், குண்டடிலாம் வாங்கியிருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிட்ட போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க கதிரை. அப்படியே வழியோட உட்காந்து இருக்காரு கதிர். எங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, ஏதாச்சும் உங்களுக்கு சூப் போட்டு கொண்டு வரட்டுமா, ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு காவியா கேக்குறாங்க. இல்ல இல்ல காவியா, நீ குட்டி பையனை போய் பாரு, அவன் தான் டென்ஷனா பயந்து போய் இருப்பான். இல்லைங்க அந்த குழந்தைக்கு என்னங்க தெரிய போகுது, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. காவியாவும் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்க ஹேமா சுபா 2 பேரும் வந்துடுறாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக சூப் நாங்களே போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சுபா சொல்றாங்க. குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான், அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு ஹேமா சுபா எல்லாம்
எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு பெரிய இதுல இருந்து நம்ம குட்டி பையன் தப்பிச்சு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே ராமச்சந்திரன் வந்துடுறாருங்க. ராமச்சந்திரன் கிட்ட நல்லா ஓதுன்னு ஓதி தூபத்தை தூவிக்கிட்டு இருக்காங்க. ஜெயாவும் ராகினியும் கதிர் இப்படி ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஜெயா சொல்லிட்டு இதை செஞ்சது இந்திரா தான், வேணும்னே செஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ராகினியும் நல்லா தூபம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே செஞ்சது இந்திரா தான், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்திரா அப்படின்னு சொல்றாங்க. ராகினி சொன்னோடனே ஜெயா சொல்றாங்க, இந்த விஷயத்த கேட்டோடனே கௌதமே ஆடி போயிட்டாங்க, அவனுக்கு மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இப்போ கௌதம் எங்க ஜெயா? அவன் கிளைண்ட பாக்குறதுக்காக வெளியூர் போயிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல தான் கௌதமுக்கும் கதருக்கும் பிரச்சனை வரும்னு நினைச்சேன். அதான் என்ன பண்றது நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ராமச்சந்திரன். கரெக்டா நம்ம இந்திரா வர்றாங்க, மாமா எப்ப வந்தீங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஆனா ராமச்சந்திரனும் பாத்தீங்கன்னா கட்டுப்புல தான் இருக்காரு. அவரும் இந்திரா கிட்ட எதுவுமே பேசல, அப்படி தலையை குனிஞ்சுக்கிறாரு. ஏய் நில்லடி, இப்போ எதுக்குடி இங்க வர அப்படின்னு ஜெயா திட்டுறாங்க. அப்படி ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க இந்திரா. இதோட இந்த எபிசோட் முடியுது.